ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படி இந்த கேஸை வந்து சீதா வந்து ஹேண்டில் பண்ண போகிறா. எதுவாக இருந்தாலும் சீதா தான் குற்றவாளி. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கல்பனா சொன்ன மாதிரி அர்ச்சனா வந்து ராம்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சீதா வந்து நிரபராதின்னு சொல்லி எவ்வளவோ போராடுவாராம். ஆனால் நீ யாரையும் விட்டு கொடுத்துறாத, சீதாவோட கைரேகை இருக்குது, அப்படி இருக்கிற சூழ்நிலை அவள் தானே குற்றவாளியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஆமாம் சித்தி, இதில் நான் தெள்ள தெளிவாக இருக்கேன். நீ எவ்வளோ பெரிய ஐபிஎஸ் அதிகாரி, உன்னால் நிச்சயம் வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டப்பா. அவள் தப்பிக்கணும்னு பாப்பா, நீ விட்டுறாதங்கிற மாதிரி ராமோட மைண்டை வந்து வாஷ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் அவங்க மட்டும் கடந்து போயிட்டாங்க. இதே மாதிரி ராமோட மனசில் வந்து விதையை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவன் நம்ம பிடிமானத்தில் இருப்பான். இல்லைனா ரொம்ப கஷ்டங்க, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவும் சுபாஷும் தந்திரமான முறையில் யோசிச்சுட்டு இருக்காங்க. டியூட்டி கிளம்பலான்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்படியே கீழே வந்துடுறாங்க நம்ம ராம். அப்பன்னு பார்த்து சீதா வந்து தடுக்கிறாங்க. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் வந்து பேசணும். என்னவா பேசணும்? பாஸாவா சாராவா? சாராவா பேசணும். சரி, என்ன வேணும்? இந்த கேஸ் சம்மந்தப்பட்டது தான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அர்ச்சனா வந்து பீதி ஆகிட்டாங்க. அந்த இடத்துல என்னது கேஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எதுவும் ராமுக்கு புதுசாக எதுவும் ஐடியா கொடுத்து குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டா ராமே வந்து கண்டுபிடிச்சிருவானே அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, ராம் பாத்தியா ராம், இவளே தப்பு செய்வாங்களாம், ஆனால் குற்றத்தை வந்து மாற்றி வந்து நிரூபிக்கிறதுக்காக என்னென்ன வந்து தந்திரமான வேலையெல்லாம் வந்து பேசுகிறா பத்தியா. இவளுக்கு நீ எதுவுமே சொல்லாத. முதல்ல குற்றம் வந்து செஞ்சனா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன்னா நான் தான் செய்யவே இல்லையே, நீ தான் செஞ்சுருக்க. பாஸ், நீங்கள் ஆதாரத்தை மட்டும்தான் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், சரிங்களா? நீங்கள் ஒன்றும் ஜட்ஜி இல்லை தீர்ப்பு சொல்கிறதுக்கு. இன்னொரு வாட்டி அதை மென்ஷனே பண்ணக்கூடாது, சரிங்களா? சுமத்தப்பட்டிருக்கு, அவ்வளோதான், குற்றம் செஞ்சுருக்காங்கன்னு. அதுவும் ஆதாரம் வந்து தப்பான ஆதாரத்தை வச்சு இது மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு 2-3 பேர் மேலே சந்தேகமாக இருக்குது. அதை வந்து நான் இப்போ கிளாரிஃபை பண்ணலான்னு இருக்கேன். அர்ச்சனா, அடுத்தது வந்து நான் உன்கிட்ட தான் விசாரணை வந்து பண்ணணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து துரை மீரா வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு வந்துடுறாங்க. ராம், விசாரணைனா யார், எப்படி பண்ணுறான்னு உனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, சீதா முன்னாடி கற்றுக்க. நிச்சயம் வந்து சீதா சூப்பராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவா. உங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் நல்லபடியாக வந்து புகழ்ந்து பேசுவீங்க. ஆனால் நான் அதுக்குன்னு வந்து ஆதாரம் இல்லாமலாம் எதுவும் யோசிக்க முடியாதுல்ல. இவன் ஒருத்தன் ஆவுனா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆதாரம் ஆதாரம்னு. அதுதான் போலி டம்மியாச்சுடா. கொஞ்ச நேரம் அமைதியாயிடுறா, பேசும்போது குறுக்க பேசாத. சீதா, நீ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிமா. ராமுக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் அது மூளை வந்து ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லி செம்மையாக வந்து துறை வந்து கலாய்க்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நான் உண்மையாக தானடா சொன்னேன், இல்லைன்னு சொல்லி பார்ப்போம், எதுக்குடா அவரை சத்தம் போடுற, உண்மையாக தானடா சொல்கிறாருன்னு சொல்லி மீரா வந்து கண்ணாமனான்னு ராம் வந்து திட்டுறாங்க. சீதா வந்து அர்ச்சனா கிட்ட ஒரே கேள்வியாக கேட்குறாங்க. 30 கோடி ரூபா பணத்தை வந்து கையாடல் பண்ணியிருக்கீங்க, அதாவது உங்கள் லாங்குவேஜில் சொல்லணுன்னா திருடி இருக்கீங்க. அந்த திருட்டு கணக்கு யார் யாருக்கெல்லாம் தெரியும்? மகாலட்சுமிக்கு தெரியும். மகாலட்சுமிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பணத்தை வந்து திருப்பி வைக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தானே இது மாதிரி விஷயமே நடந்திருக்கு. இதுதான் தெள்ள தெளிவாக எனக்கு தெரியும், ஆனால் பாஸ் தான் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, ஆமாம்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கவே இல்லை. என்ன சுபாஷ், அப்போனா நீ தானே பண்ண, அந்த பணத்தை திருடுனது நீ மட்டும்தான், 30 கோடி ரூபா. அப்படி இருக்க சூழ்நிலை நீ எதுக்காக அந்த பணத்தை வந்து திருடுன? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். திருடினது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியும் சேர்த்து அமுச்சு வச்சிட்டியா? உண்மையை சொல்லு, ஒத்துக்க, குற்றம் அது கம்மியாகும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ தான் ராமுக்கே வந்து பல்பரி இது. அந்த இடத்துல ஐயோ, இப்படி ஒரு கேஸ் ஒன்று இருக்கோ, இதை நம்ம எப்படி மிஸ் பண்ணுவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன ராம், ஆச்சரியமாக பார்க்குற? இனிமேட்டு வரக்கூடிய உண்மையெல்லாம் தோண்ட சீதா வந்து வெளியில் வந்து அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பா. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீயே வந்து கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சொல்லி பெருமை வந்து தேடிக்க. சீதாலாம் ஒன்று கோச்சிக்க மாட்டா. என்ன அங்கிள், ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க ராம? ஓ, தெரிஞ்சிருச்சாமா, ஆனால் ராமுக்கு தெரியல பாரு. மாமா, சும்மானு இருக்க மாட்டிங்களா? இது வீடு, அதைத்தான் நானும் சொல்கிறேன், இது வீடு தான். நீ ஒன்றும் ஐபிஎஸ் அதிகாரி கிடையாது. இங்கேருந்து வீட்டை தாண்டி போனதுக்கப்புறம் தான் நீ ஐபிஎஸ் அதிகாரி. மீனா வந்து கடுப்பாயிட்டாங்க. அப்போ நான் சுபாஷுக்கு கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது, குற்றத்தை ஒத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்லேருந்து 3-4 வருஷமாவது கம்மியாகும். என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மீரா, எதுவுமே நாங்களாம் பண்ணலன்னு சொல்லி பட்டப்படுறாங்க. ஏண்டா, இவங்க கண்ணை பார்த்தாலே இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியுது. அப்படி இருக்க சூழ்நிலை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க 2 பேரும் தான் அக்யூஸ்ட். இவங்களை தூக்கி உள்ளே வச்சு விசாரிச்சா, அதுவும் அர்ச்சனா கிட்ட 4-5 கேள்வி கேட்டால் போதும், அவனே வந்து எப்படி எப்படிலாம் செஞ்சான்னு சொல்லி உண்மையெல்லாம் வந்து கைக்கிடுவா. இது தெரியாதா? என்ன சுபாஷ், போலீஸ் விசாரணையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒன்றை மட்டும் தனியாக இருட்டு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னு வச்சுக்க என்னென்னலாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுபாஷ் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க?
நான் தப்பு பண்ணனாங்கிற மாதிரி சுபாஷ் வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. பின்ன நீ நல்லதா இந்த குடும்பத்துக்கு பண்ண, நீ தான் தப்பு பண்ணுவ. சீதா, எனக்கு சந்தேகமே இல்லை, இவங்க 2 பேர் மேலே தான் சந்தேகம். இதை நோக்கி மட்டும் நீங்கள் போனேன்னு வச்சுக்க, ஈஸியாக 4 நாள்லேயே குற்றம் பண்ணது யாருன்னு எல்லாமே தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல.